அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரி கசிஞ்சுக்கிட்டே போகுது. அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அப்படின்ட்டு. இதை கழுகு மாதிரி உட்காந்துருக்க திமுக எடுத்துக்கிட்டே இருக்கு. இதில் என்ன பிரச்சனை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி, இந்த பக்கம் சேகர் பாபு, இவங்க வந்ததுனால அதனால் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஒரு பொருளாதாரத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரோ, இல்லை கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்குறாரோ, இங்கே சேகர் பாபு இங்கேருந்து கொள்ளடிச்சு கொடுக்குறாரோ, அதெல்லாம் ரெண்டாவது கதை. பட் கட்சிக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பு வெளியிலேருந்து உள்ள ஆள் வரும்போது அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என்ன மாதிரி மாற்றம்? முன்னேற்றம் கிடையாது, அது ஒரு இறக்கம் தான் அவங்களுக்கு. வரவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு எதையாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார் நம்ம ஸ்டாலின். அவருக்கு இது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக ஆச்சு. ஓபிஎஸ்ஸை உண்மையாக அவர் சேர்த்துருக்கூடாது. ஓபிஎஸ் அவர் சேர்க்காம இருந்திருந்தார்னா அவரோட மதிப்பே கொஞ்சம் மேலே போயிருக்கும். ஓபிஎஸ்ஸை தூக்கி உள்ளே போட்டது, வைகோவை தூக்கி உள்ளே போட்டது, இதெல்லாம் ஸ்டாலினோட வீக்னஸை தான் காமிக்குது. வைகோவாவது அவர் கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க, இவர் திமுகலே இணைஞ்சிட்டார். இது ஸ்டாலினோட வீக்னஸாக தான் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் தந்திரமாக ஏதோ வேலை பார்க்குறாரு. ஓபிஎஸ் முன்னாடி ஜெயலலிதா காலத்திலேயே தந்திரமாக இருந்து தான் அவர் 3 முறையும் இவராக நின்று ஜெயிக்காமல் 3 முறையும் முதலமைச்சராக இருந்தார். முதல்ல அவங்க ஜெயிலுக்கு போனப்ப, அடுத்து ஏதோ ஒரு காரணத்தில் ஜெயிலுக்கு போனப்ப, 3வது உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால. அதனால் எப்பயுமே ஓபிஎஸ் ஒரு செகண்ட் கிளாஸ், 2ஆம் இது, யார் கீழேயாவது இருக்கணும். அவர் அவராக குதிரை ஓடாது, யாராவது இழுத்து விட்டு ஓட வச்சாதான் ஓடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவனை தூக்கி உள்ளே போட்டது ஸ்டாலினுக்கு ஒரு அவமானம். திமுகவுக்கு அதை விட பெரிய அவமானம். ஏன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவர், விமர்சனம் பண்ணவர், அவர் தூக்கி பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு வீக்னஸில் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இது ஸ்டாலினுக்கு அவமானம், திராவிட முன்னேற்றத்து கழகத்துக்கு மிகுந்த பெரிய அவமானம். இனி கட்டெரும்பு தேய வேண்டியதாக இருக்குது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.